இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவாவின் புத்தகம் 3:9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எப்பயுமே நாம் சொல்கிறத வேண்டிக்கிறத கடவுள் செவி கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறோமே தவிர கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத காத்திருந்து நம்ம கேட்கிறதே இல்லை. யோசுவா 3:13 படிச்சிங்கன்னா தெரியும். ஆசாரியர்களோட கால்கள், அதாவது உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட உடனே கடவுள் யோர்தான் தண்ணீரை ஒரு குவியலாக நிற்க வைப்பார் அப்படின்றத யோசுவா சொல்கிறான். இந்த அற்புதத்தை கடவுள் செய்வாருன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து இங்கே ஒன்று சேர்ந்து கர்த்தர் சொல்கிறத கேளுங்கள்னு சொல்கிறான். நாம் இப்படி தான் நிறைய தடவை அறிவை இழந்துடுறோம். நம்மளோட அவசரத்துக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு காத்திருக்கிறதே இல்லை. எல்லாத்துலேயும் அவசரப்படுறோம். கடவுள்கிட்ட நம்மளோட தேவைகளை சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் காத்திருப்போம், கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு. சில பேர் நினைக்கலாம், நான் ரொம்ப நாளாக காத்துட்டே இருக்கேன், இப்போ வரைக்கும் கடவுள் பதில் கொடுக்கலன்னு நம்ம நினைக்கலாம். இங்கே ஆசாரியரோட உள்ளங்கால் பட்டதுக்கப்புறம் தான் கடவுள் தண்ணீரை ஒரே குவியலாக நிற்க வச்சார். அதுக்கப்புறம் எல்லோரும் கடந்து போனாங்க. அதில் கடந்து அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க கிளம்பும் போதே கடவுளோட பெட்டியை தூக்கிட்டு கிளம்பும் போதே அப்படின்னு செஞ்சுருந்துருக்கலாம். இல்லை பக்கத்தில் வரும்போது கூட ஒரு குவியில் நிற்க வச்சுருந்துருக்கலாம், அதிசயத்தை செஞ்சுருந்துருக்கலாம். அப்படி செய்யாமல் ஆசாரியரோட கால் பட்ட உடனே அந்த தண்ணீர் சார்தானுக்கும் அடுத்து ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாகவே அப்படியே குவிஞ்சு நின்றுச்சு. கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 19 மைல் தூரம். அப்போது சார்தானில் இருந்து ஆதாம் ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களுமேவும் கர்த்தரோட மகிமையும் இஸ்ரவேலின் கடவுள் கர்த்ததான்றதையும் அவங்களோட கடவுள் எப்பயுமே இருக்கிறாரு அப்படின்றதையும் கர்த்தரோட பெட்டி மகா வல்லமை உள்ளதும் அப்படின்றதையும் புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இவ்வளவும் நடத்தணும்னு கர்த்தர் திட்டம் போட்டிருக்காரு. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். மற்ற ஜனங்களும் கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு புரிஞ்சுக்க கொடுக்குற வாய்ப்பு. அதே போல் தான் நமக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் நம்மளோட வேண்டுதலுக்கு கடவுள் கண்டிப்பாக செவி கொடுத்து ஒரு பெரிய ப்ராசஸை நடத்திட்டு தான் இருப்பார். அது நமக்கு இப்போ புரியாது. கடவுள் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றும் போது புரியும், ஏன் இவ்வளோ நாள் நம்மளா காக்க வச்சுருந்தாரு அப்படின்றது. அதனால் கடவுளோட திட்டத்துக்கும் வார்த்தைக்கும் கட்டளைக்கும் காத்திருப்போம். நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன்.